என்றும் நம்மை வழி நடத்தும் மாறாயேசுவின் மகிமையின் நாளில் நாமும் போற்றுவோம் அவரின் நாமம், நாளும் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிதலின் அலங்காரம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 5. தாயார் வெளியே புறப்படும்போது தன்னை அலங்கரித்து செல்வதை கவனித்த குழந்தை ஒரு நாள் தாயின் அலங்கார பொருட்கள் கையில் கிடைத்தபோது தன்னைத்தானே அலங்கரிக்க தொடங்கியது. இதை பார்த்த பெரியவர்கள், பெண் குழந்தை அல்லவா, அதனால்தான் இப்பொழுதே அலங்கரிப்பதில் இவ்வளவு அக்கறை காட்டுகிறது என்றார்கள். அலங்கரிப்பது என்பது பொதுவாகவே பெண்களுக்கு பிடித்தமான ஒன்றுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசமே தெரியாத அளவுக்கு பெண்கள் தங்களை அலங்காரத்தால் மாற்றிக்கொள்கிறார்களா அல்லது மறைத்து கொள்கிறார்களா என்பதே தெரியவில்லை என்றார் ஒருவர். ஆனால் இங்கே பேதுரு பெண்களுக்கு அவசியமான ஒரு அலங்காரத்தை குறித்து எழுதுகிறார். அதாவது மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிவது போன்ற வெளியான காரியங்கள் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிறதான சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது என்கிறார். அத்தோடு புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதை குறித்து இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். அதாவது பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த பெண்கள் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்கிறார். தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையாயிருக்கிறோம் என்று பொதுவாக பெண்கள் சொல்லுவதுண்டு. நம்பிக்கையாயிருப்பது என்பது அவரது வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது என்பதை மறக்கக்கூடாது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள் என்கிறது வார்த்தை. இந்த அலங்கரிப்பு எத்தனை பெண்களுக்கு பிடித்திருக்குமோ. ஆனால் இதுவே நமக்கு அவசியமான அலங்காரமாகும். இன்று வேலைக்கு போகும் பெண்கள் தாங்களும் உழைக்கிறோம் என்ற பெருமிதத்தில் புருஷனின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. அவர் சொல்லுவதை கேட்காமல், அவரோடு காரியங்களை கலந்து ஆலோசிக்காமல் தாங்களே தீர்மானங்களை எடுத்து தங்கள் இஷ்டத்துக்கு நடந்து இதனால் குடும்பங்களில் பல குழப்பங்கள் ஏற்படுவதையும் காணலாம். தேவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருந்தால் தேவன் நமது குடும்பங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நமது பிள்ளைகளும் தேவனுடைய பாதுகாப்பில் வளருவதும் திண்ணம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, பூர்வத்தில் இருந்த பரிசுத்த பெண்கள் எவ்வாறு உம்மேல் நம்பிக்கையாயிருந்து கீழ்ப்படிதலினாலே தங்களை அலங்கரித்தார்களோ அதை போன்று நாங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென்.